நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கண்களை மூடியவாறே நம் முன்னால் எழுந்தெழுக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உள்ளத்தால் பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் இந்த நற்கருணையை நமது கண்களால் மட்டுமே பார்த்திருக்கின்றோம். மனக்கண்களால் நாம் பார்ப்பதில்லை. ஆண்டவர் என் உள்ளத்திலே நான் எப்படி பார்க்கின்றேன்? பிறந்த குழந்தையாகவா, சிறுவன் குழந்தை இயேசுவாகவா, அல்லது இளைஞனாக பல வல்ல செயல்கள் செய்த இயேசுவாகவா, அல்லது கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவாகவா, அல்லது உயிர்த்த இயேசுவாகவா? என் உள்ளத்தில் நான் என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கின்றேன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பல மக்கள் இந்த ஆண்டவரை தேடி வந்தார்கள். அவரின் ஆடையின் விளிம்பையாவது தொட வேண்டும் என்ற ஆசையில கூட்ட நெரிச்சலின் மத்தியிலே முந்திக் கொண்டு வந்தார்கள். இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக சக்கேயு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டு அவரை பார்த்தால் போதும் என்று ஆவல் கொண்டிருந்தான். இயேசு என்னை தொடமாட்டாரா, என் பிணிகளை குணமாக்க மாட்டாரா என்று ஏங்கியவர்கள் பலர். இயேசுவின் பின்னால் எப்பொழுதுமே ஒரு கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. இயேசு சொல்வதை கேட்க வேண்டும். அவரின் வார்த்தை மறைநூல் அறிஞர்களின் வார்த்தை போல அல்ல. அவர் அதிகாரத்தோடு பேசுகின்றார், பேய்களை எல்லாம் ஓட்டுகின்றார். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக இருக்கின்றார். இவரிடத்தில் இறை ஆற்றல் உண்டு. ஆகவேதான் இறந்தவர்களையும் உயிர்ப்பித்து எழச் செய்கின்றார். இயேசுவை அன்று தேடி வந்தவர்கள் எல்லாம் பல குறைகளோடு வந்தார்கள், கவலைகளோடு வந்தார்கள், கண்ணீரோடு வந்தார்கள், விண்ணப்பங்களோடு வந்தார்கள். அதோடு கூட இந்த இயேசுவின் மீது நம்பிக்கையோடு வந்தார்கள். இயேசுவை நீர் தொட்டால் போதும் நான் குணமடைவேன், உன் பார்வை என் மீது பட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்பதற்காக வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு பல இடங்களுக்கு சென்றார். அப்படியாக அந்த மாலை நேரத்திலே இயேசு ஒரு வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். வீட்டில் ஒரே பரபரப்பு. மார்த்தாள் பரபரப்பாகி இருந்தாள், பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசுவின் அருகாமையில் அமர்வதற்கு அவளுக்கு நேரம் இல்லை. வேலை வேலை என்று வேலையிலே மூழ்கி இருந்தாள். ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள். இயேசு சொல்வதை கேட்பதற்கு தனது நேரத்தை ஒதுக்கினாள். இயேசுவை முகமுகமாக பார்த்தாள். இதே இயேசு நம் முன்னால் வந்திருக்கின்றார். மனக்கண்களால் அவரை பார்ப்போம். ஆலயத்திற்கு வந்தால் மட்டும்தான் இந்த நற்கருணையில் இருக்கின்ற இயேசுவை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் நான் எங்கு சென்றாலும்
என் மனதில் இந்த இயேசுவை தாங்கிச் செல்கின்றன. என் மனதில் இந்த இயேசுவை நான் பார்ப்பதுண்டா? அந்த இயேசு சொல்வதை கேட்பதுண்டா? அந்த இயேசுவோடு நான் உரையாடுவதுண்டா என்று சற்று சிந்தித்து பார்ப்பான். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தா மார்த்தா, நீர் பலவற்றை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். எது நல்ல பங்கு? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. இயேசுவை முகமுகமாக தரிசிப்பது நல்ல பங்கு. ஒவ்வொரு மனதிலும் இருப்பதை அவர் அறிந்தவராய் இருக்கின்றார். ஒவ்வொரு மனதில் இருப்பதை அவர் அறிந்தவராய் இருக்கின்றார் என்று யோவான் நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். சாமுவேல் முதல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சாமுவேல் இடத்திலே சொல்வது, மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர்கள் புறத்தோற்றத்தை பார்க்கின்றார்கள், ஆண்டவராகிய நானோ அவர்களின் உள்ளத்தை பார்க்கின்றேன், அவரின் அகத்தை பார்க்கின்றேன். நமது இதயத்தை திறந்து காட்டுவோம், நமது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திறந்து காட்டுவோம். ஆண்டவரை, என்னை பாரும், என்னை பாரும், உம்மை தேடி வந்திருக்கின்றேன், நீரே என் ஆண்டவர், நீரே என் இறைவன் என்ற நம்பிக்கையில தோ உமது பாதத்திலே நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னை பாரும், என்னோடு பேசும், நான் பேசுவதை கேளும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? இப்பொழுது இந்த பாடகர் குழுவோடு நேசரே உம் திரு பாதம் அமர்வது நிம்மதி நிம்மதி என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஈஸ்வரி உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. செய்திருக்கின்றார். வல்ல செயல்களை நாம் அனுபவித்திருக்கின்றோம். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம் ஜெபத்தை கேட்கின்ற இறைவனாக இருக்கின்றார். வல்ல செயல்களை நினைத்து நினைத்து என் உள்ளம் பொங்குதையா என்ற பூரிப்போடு சேர்ந்து பாடுவோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்வாரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நல்ல
மீட்பராக, நம் பாவங்களை எல்லாம் சுமந்தவராக இந்த இயேசு நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். நம் பாவ பாரங்களை இவரின் தோளில் சுமத்தி வைப்பார். ஆண்டவரே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், என் பாவ சிலுவைகளை எல்லாம், என் பாவ பாரங்களை எல்லாம் நீர் என்னிடத்திலிருந்து அகற்றும் என்று இந்த பாடலோடு இணைந்து மன்றாடுவோம். செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே பரிதவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே பரிதவரே, ஆராதனை ஆராதனை. நாம் வழிபடுகின்ற இந்த இயேசு தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை பறைசாற்றிய திருத்தூதர்கள், சீடர்கள் எல்லாம் பல இன்னல்கள், இடையூறுகள், அவமானங்கள், வேதனைகள், இறப்பு இவற்றை அனுபவித்தார்கள். நமது கிறிஸ்தவ வாழ்விலே எண்ணற்ற துன்பங்களை நாம் இந்த இயேசுவுக்காக அனுபவித்தாலும் ஒருபொழுதும் இந்த இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை தந்து விண்ணகம் சென்றவர் இன்று நம்மோடு எப்படி இருக்கின்றார் என்றால் இந்த நற்கருணை வடிவில் இருக்கின்றார். கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் ஆலயத்தில் அந்தோனியாரின் புதுமைகளை பற்றியெல்லாம் நாம் கேட்டிருப்போம், தியானித்திருப்போம், மறைவுரையிலே சிந்தித்திருப்போம். அந்தோனியாரின் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, கழுதை 3 நாட்களாக பட்டினி கிடந்து இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து வணங்கியது. எசையா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை,
கழுதை தன் எஜமானனை அறிந்திருக்கின்றது, ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ, யார் வீட்டிற்கெல்லாம் சென்றாரோ, அங்கு நடந்த நிகழ்வு என்ன என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான், அதை தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த குறுகிய நேரத்தில். என்ன நிகழ்வு? லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 3 - 11 முடிய உள்ள இறைவசனங்களை வாசித்தோம் என்றால், அதில் நடந்த நிகழ்வு இப்படி சித்தரிக்கப்படுகின்றது. இரவு முழுவதுமாக நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவரே, நீர் சொல்வதனால் நாங்கள் செய்கின்றோம் என்று பேதுரு வலைகளை போட வலை நிறைய மீன்கள் கிடைத்தது. இந்த மீன்களை கண்ட பேதுரு என்ன செய்தார்? இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். காலில் விழுந்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, பாவி என்னை விட்டு போய்விடும். ஆண்டவரே, பாவி என்னை விட்டு போய்விடும். அன்பார்ந்தவர்களே, இயேசு எப்பொழுது என் உள்ளத்திலே வருகின்றாரோ, அப்பொழுது என் பார்வையிலே மற்றவர்கள் பாவி அல்ல, நான் தான் பாவி. கிறிஸ்தவளாக நான் எத்தனை முறை பிறரை பாவி என்று முத்திரை குத்தி இருப்பேன், பிறர் செய்த தவறுகளை பெரிதுபடுத்தி இருப்பேன். உண்மையான இயேசு என் உள்ளத்திலே வந்தார் என்பதற்கான அடையாளம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்வது, அறிக்கை செய்வது. பேதுரு அதை தானே செய்தார். தான் பாவி என்ற உணர்வு அவரை கவ்விக்கொண்டது. காலில் விழுந்தார். என்னை விட்டு போய்விடும், உன் பிரசனத்தில் இருப்பதற்கு நான் தகுதியற்றவன், என்னை விட்டு போய்விடும், காரணம் நான் பாவி. அவ்வாறுதான் சக்கேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்றோ பேச வேண்டும் என்றோ அல்ல, பார்க்க வேண்டும். அவனின் உள்ளத்தின் ஆசையை உணர்ந்தவராக இயேசு சொன்ன வார்த்தை, சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு சக்கேயின் வீட்டிற்கு தங்கச் செல்வதற்கு முன்னால் சக்கேயுவின் உள்ளத்திலே இயேசு தங்கினார். ஆகவேதான் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும். சக்கேயு நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, நானோ குட்டையாக இருக்கின்றேன், இயேசுவை என்னால் பார்க்க முடியாது என்று பல சாக்கு போக்குகள் சொல்லி இருக்கலாம். ஆனால் உள்ளத்திலே இயேசு இருந்தார். இதை அறிந்த இயேசு, நான் உன் இல்லத்தில் தங்க வேண்டும், உன்னோடு நான் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். இயேசு சக்கேயின் வீட்டில் உணவருந்தி கொண்டிருந்த போது சக்கேயு என்ன செய்தார்? ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக அவர்களுக்கு கொடுக்கின்றேன், 4 மடங்கு. என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். எவரின் உள்ளத்திலே இயேசு வருகின்றாரோ அவர்களின் வாழ்க்கை மாறுகின்றது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த ஒரு கள்வன் மனம் மாறினான். இயேசுவை நோக்கி மன்றாடினான், ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொன்னான். இயேசு சொன்ன வார்த்தை, இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பீர். இன்றே. ஆக இறந்து உத்திரிக்கின்றனைக்கு சென்று நீ செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை அனுபவித்த பிறகு என்று இயேசு சொல்லவில்லை. இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பீர். மனம் மாறுகின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தருகின்ற ஒப்பற்ற பரிசு புது வாழ்வு. இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், அது எங்கோ நாம் இறந்த பிறகு கிடைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இடம் அல்ல. நான் மனம் மாறும் பொழுது, இயேசுவை என் உள்ளத்திலே நான் அனுபவிக்கும் பொழுது நான் பெறக்கூடிய ஒரு நிலைதான் புதிய விண்ணகம், புதிய மண். இப்பொழுது நாம் கண்களை மூடிக்கொண்டு, இதுவரையிலே நான் அறிக்கையிடாத பாவம் ஏதாவது உண்டா?
நான் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாத பாவம் ஏதாவது உண்டா? அதுதான் ரகசிய பாவம். இதைதான் தாவீது செய்தான். உரியா என்கின்ற ஒரு போர் வீரனை கொன்றான். அவனின் மனைவியை அபகரித்துக் கொண்டான். யாருக்கும் தெரியாது என்று நினைத்தான். இறைவனின் பார்வையில் எதையும் மறைக்க முடியாது. கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவரோடு பேசுவான். ஆண்டவரை, இந்த ஒரு பாவம் என்னை வருத்தி கொண்டிருக்கின்றது, இதிலிருந்து எனக்கு இன்று விடுதலை தாரும். என் உள்ளத்திலே வாழும். எவ்வாறு பேதுருவுக்கு ஒரு புதிய வாழ்வு பிறந்ததோ, சக்கையுவுக்கு ஒரு புதிய வாழ்வு பிறந்ததோ, அந்த நல்ல கல்வனுக்கு ஒரு புதிய வாழ்வு பிறந்ததோ, அதே போலவே இன்று எனக்கும் ஒரு புதிய வாழ்வு பிறக்க அருள் தாரும் என்று மன்றாடுவான். இந்த பாடகர் குழுவோடு இணைந்து இந்த பாவ மன்னிப்பு பாடலிலே நாமும் இணைவோம். நம் பாவத்தை உருக்கமாக உணர்ந்தவர்களாக, மனம் வருந்தியவர்களாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார்.
இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம் பாவங்களை எல்லாம் இந்த இயேசு மன்னிக்கின்றார் என்ற உண்மையான உணர்வோடு நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, என் மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் நீர் அகற்றுகின்றீர. என் பாவ கரைகளை எல்லாம் இரத்தத்தால் கழுவுகின்றீர. என் அசுத்தமான நாவினையும் எண்ணங்களையும் தூய்மையாக்குகின்றீர. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்று சொல்வான். எனது கோபத்தினால் நான் முறித்து கொண்ட உறவுகளை நீர் சரி செய்கின்றமைக்காக நன்றி கூறுகின்றோம் என்று சொல்லுவான். இறுதி ஆசிரியருக்காக நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்வோம். மாண்புய கீதம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த மீட்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாம் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக்க நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக அனைவரும் அமருவோம். ஈஸ்வரன் மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜூன் மாதம் நான் சொன்ன மாதிரி நம்முடைய அந்தோனியார், நிறைய பேர் என்ன கேட்டாங்க, எல்லா அந்தோனியும் ஒன்று தானே ஃபாதர், என்ன ஃபாதர் வித்தியாசம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எல்லா அந்தோனியும் ஒன்று தான், ஆனால் இங்கே இருக்கிற மதுரவாயில் அந்தோனியார் வித்தியாசமானவர். காரணம், நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு போவது, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு காலையில் ஒரு 10:30 மணி ஆஃபீஸில் உட்காந்தேன். ஒரு அம்மா தபதமன் ஓடி வராங்க. ஃபாதர், என் பொண்ணு ரொம்ப முடியாமல் இருக்கா, ஜிஹெச்ல வச்சிருக்காங்க, பிழைப்பது மிகவும் கஷ்டம் சொல்லிட்டாங்க அப்படி என்று தாரையா அழுகுறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுங்க அப்படின்ற. அந்த பிள்ளைக்கு பிளட் கிளாட், மரியா அனுஷியா பிளட் கால், மூளையில் ரத்தம் கட்டி விட்டது. அதனால் உடம்பில் இருக்கிற அந்த உறுப்புகளுடைய செயல்பாடு குறைந்து போய்விட்டது. அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. டாக்டர் சொல்கிறாரு பிழைப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழுகுறாங்க. 24-25 வயது உள்ள ஒரு சின்ன பெண் தான், இளம் பெண், ஒரே பெண். ஃபாதர் நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் ஜோம் பண்ணுறேன், நீங்கள் போங்க, நான் எப்போ அந்தோனியார்ட்ட போய் ஜோம் பண்ணுங்க, மெழுகு திரி ஏற்றிட்டு போங்க, நம்பிக்கையாக போங்கம்மா, அந்தோனியார் உங்கள் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அமிச்சேன். நானும் உதவி பங்கு தந்தையும் கூட ஜெபம் பண்ணோம். பார்த்தீங்க என்றால் அதுக்கு கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்படி முடிந்து வெளியே நிற்கிற அந்த அம்மா ஓடி வந்து ஃபாதர் கையெழுத்து கும்பிட்டாங்க. மீண்டும் அதே ஆனந்த கண்ணீர். என் மகள் பிழைத்து கொண்டா ஃபாதர், மகள் எல்லாம் அந்தோனியார் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு காலையில் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஒருத்தர் என்னை பார்க்க நின்னார், இந்த அத்தனை இதே கேட்டான் நிற்கிறார். நான் சொன்னேன், என்ன விஷயம், உங்களை பார்க்கணும் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு தெரியாது. அவங்க வலசர வாக்கம் பொழுது ஆரோக்கிய அன்னை மாதா ஆரோக்கிய மாதாவுடைய பங்கை செஞ்சு வைப்பேன். அவர் சொன்ன, ஃபாதர் மரியா அனுஷா தெரியுமா? ஆமாம், எப்படி இருக்காங்க என்ன? ஃபாதர் ரொம்ப நல்லாயிட்டாங்க, ஒரு நாள் ஆஸ்பத்திரி இருக்காங்க, கொஞ்சம் நடக்க முயற்சி பண்ணுறோம், மற்றபடி ரொம்ப நல்லாயிடுச்சு ஃபாதர் சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்து சாப்பாடுக்கு வச்சுங்க நம்ம நெரிச்சி உணவுக்கு என்று சொன்னான். நான் சொன்னேன், ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க, இந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து மக்கள் முன்பாக சாற்றி சொல்ல சொன்னேன். இல்லைப்பா நீங்களே சொல்லுங்க சொன்னா. ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய கோடி அற்புதம் தான் நான் சொன்னேன். ஏன் நான் சொல்கிறேன், அந்தோனியார் எல்லாரும் ஒழுது ஆனா, பட் இங்கே ஏன்னா நான் இன்னும் சொன்னால் நேரத்தை கருதி நான் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு காலை திருப்பலி பல பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள்லாம் அந்த பாரிஸ் அந்தோனியார் கோயிலெலாம் போயிட்டு இருந்தோம், இந்த பக்கம் ஆவடியில் அந்தோனியார் கோயில் போயிட்டு இருந்தோம், இப்போது பூந்தமல்லிலேருந்து வராங்க, கீழச்சேரியை சேர்ந்தவர்கள். நாங்கள் மதுரவாயில் அந்தோனியார் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம், குன்றத்தூர்லேருந்து வராங்க, மாங்காடுலேருந்து வராங்க. சொல்கிறோம் இங்கே வந்தாலே ஃபாதர் எங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதம், பயங்கர வல்லமை, அந்தோனியார் நிறைய செய்கிறார் என்று நான் சொல்ல இதையெல்லாம் மற்றவர்கள் சொல்லிவிட்டு செல்வர். எனக்கு பிரியமான நாளிலே நான் சொல்ல விரும்புவதுதான், நான் பார்த்த ஒரு அதிசயம், நான் கேட்டது அனைத்து நான் பலமுறை கேட்டதெல்லாம் கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை உணவு காலையில் ஒரு 350 பேருக்கு உணவு அளித்து கொண்டு இருக்கிறோம். நேற்று எவ்வளவு மாலையில் 800 பேர்கிட்ட உணவு. நான் யார்ட்டுமே கேட்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும், நான் பலமுறை சொல்லி யாராவது ஒருவர் என்னுடைய ஆஃபீஸில் ஃபாதர் இந்த சாப்பாடு வச்சுங்க 10,000 20,000 ஆக. இந்த முறை கூட ஜோதி சுரபன், திரு ஜெயம் மேபிள் ராணி என்னுடைய குடும்பத்தினர் போன அக்டோபர் மாதமே புக் பண்ணிட்டாங்க. ராஜேஷ் மெல்பா குடும்பத்தினர் சிம்மியா நகரை சேர்ந்தவர்கள். இந்த 2 குடும்பத்தாரும் மனம் வந்து நமக்கு அறுசுவை உணவை இந்த அந்தோனியாரிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நேர்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டுமாக சொல்வது, முன்னாடி ஃபாதருக்கு நன்றி சொல்லலாம். நாளில் நம்முடைய அன்பு தந்தை மரி செல்வம் அவர்கள், நான் கடம்பத்தூரில் பங்கு தந்தையாக இருந்த போது அப்போதான் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற பேரம்பாகத்தில் அவருடைய குரு மாணவர்களை பயிற்றுவிக்க இல்லத்தினுடைய வைஸ் ரெக்டராக பொறுப்பேற்றார். நான் பார்த்த அதே மரிய செல்வம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப எளிமையானவர், ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப அளந்து தான் பேசக்கூடியவர், ஆனால் பக்தி நிறைந்தவர், கடமை உணர்வு உள்ளவர். அங்கே தான் அவரை மேல் படிப்பிற்காக ஜெர்மனி நாட்டுக்கு அமைச்சு
அவரை வந்து பைபிள்ல மேற்படிப்பில் பைபிளில் ஸ்காலர். அவர் பல இடங்களில் சென்று விவிலிய வகுப்பில் எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் மரியநாதபுரம் என்று சொல்லக்கூடிய பங்கில் பணியாற்றினார். தற்சமயம் நான் சொன்ன மாதிரி நம்முடைய பூந்தமல்லி பக்கத்தில் சென்னீர் குப்பம் என்ற இடத்துல அவருடைய சபையை நடத்துகிற ஒரு ப்ரீச்சிங் பேண்ட் பல இடங்களில் சென்று தியானங்களை நடத்துவதற்கு பொறுப்பாளராக அவரை போட்டிருக்காங்க. அருள் தந்தை மரிய செல்வம் அவர்கள் OMI சபையை அமலமரிய தியாகிகள் சபையை சேர்ந்தவர். அற்புதமான ஒரு மனிதர். நான் பார்த்து சொன்ன அதே எளிமை, அதே பொறுமை, தன்னை வந்து கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு நல்ல குருவானவர். இந்த நாளிலே மழை பெய்து என்ன பண்ண போறா தெரியல, பார்த்தா 5 மணிக்கு வந்துட்டார். ஆகவே சொன்ன ஃபாதர் வரவளம் மடியான் சார், சீக்கிரமாகவே வந்து நமக்காக ஜெபித்து அருமையான ஒரு மறையுரை கொடுத்து அழகாக நமக்காக ஜெபித்து ஆண்டவருடைய வல்லமையை பெற்று தந்திருக்கிற அருள் தந்தை மரிய செல்வம் அவர்களுக்கு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்க நாம் அவருக்காக மன்றாம். நான் சொன்னேன், இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே, ஜூன் மாதம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம்? ஜூன் மாதம் அந்தோனியாரா? இல்ல, இயேசுடைய திருத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அதை வழக்கமா நம்ம செய்யறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தோனியார் தான். ஆகவே நம்முடைய மதுரவாயில் புனித அந்தோனியார் ஆலயத்துடைய 34வது ஆண்டு பெருவிழாவை நாம் கோலாகலமாக கொண்டாட திட்டமிட்டு இருக்கிறோம். நோட்டீஸ் இருக்கு. நான் வந்து நம்ம பங்கு மக்களை அறிவிச்சிட்டேன். வெளியிருந்து வருகிற மக்களுக்கான ஒரு சிறிய அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், ஏன் இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா கொண்டாடப்பட வேண்டுமா அப்படி ஒரு கேள்வி நான் எழுப்பது உண்டு. வணக்கமா ஒரு விஷயம் அப்படிலாம். என்னுடைய பாதுகாவல் அந்தோனியார் வந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள், என் குடும்பம், என் பங்கு சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய நன்றியின் விழா. இந்த பங்கு வித்தியாசமான பங்கு. ஏன் அப்படின்னா, பல பங்குல வந்து அந்த பங்கு மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு 2-3 பேர் கோயிலுக்கு வருவான், மற்ற ஊர்ல இருந்து மற்ற பங்கு. ஆனா இந்த ஒரு ஆலயத்திற்கு தினந்தோறும், அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்றாலே பல பங்குகள், நான் அப்படியே ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். ஒரு 15 பங்குல இருந்து வராங்க. இன்னும் கூட கால ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வந்து கோயம்புத்தூர்னு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி என்னை சந்திப்பவர்கள் சொன்னாங்க, நான் இங்கேருந்து வரேன், நான் அங்கேருந்து வரேன், எல்லாரும் சொன்னாங்க அந்தோனியா அது போக. பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இருந்து நமது பங்கை தேடி, நமது பாதுகாப்பை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவன் அத்தனை பேரையும் ஈர்க்கிற, அரவணைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்து கொண்டிருக்கிற. அப்படிதான் இந்த விழா, நான் மீண்டுமாக சொல்றேன், இது ஒரு குடும்ப விழா, ஒரு உறவின் விழா, ஒரு நன்றியின் விழா. இந்த விழாவை வருகின்ற 7ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை திருக்கொடியேற்றத்தோடு நாம் துவங்க இருக்கிறோம். திருக்கொடி அன்று மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும், அதை தொடர்ந்து திருக்கொடி பவனியும், திருக்கொடி ஏற்றமும், அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற இருக்கிறது. நான் சொல்ற மாதிரி இது நமது விழா. நீங்களாம் உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ்லாம் கொடுத்து அழைச்சிருப்பாங்க. மீண்டுமாக உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்க, நமது பங்கு சேராதவர்களை கூட நான் சொல்வது வெளியில சொல்கிற போது, நம்முடைய பங்கை சேர்ந்தவர்கள், நம்முடைய பொறுப்பாளர்கள் வெளியில இருக்காங்க. அது வந்து நோட்டீஸை நீங்கள் தயவு செய்து பெற்று செல்லுங்கள். 10 நாட்கள் நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த பங்கு சமூகம் முழுவதுமாக இருக்கிற அன்பியங்கள் மற்றும் இயக்கங்கள் அனைவரும் ஒன்றிணைத்து அழகான அர்த்தமுள்ள வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். நம் மத்தியில பல சபைகளை சேர்ந்த பல குருக்கள், நான் கணக்கு போட்ட ஒரு 40-45 சாமியார் வருவான்னு நினைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்குல இந்த திருவிழா ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருவிழா, ஆசீர்வாதமான திருவிழா. நம்முடைய பாதுகாவலருக்கு தினந்தோறும் தேரெடுத்து இந்த நாளை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். நான் சொன்ன சனிக்கிழமை இளையோர் தினத்தை கொண்டாடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் ஒரு 36 பேர் முதல் முறையாக இயேசுவை நற்கருணை வழியாக பெற்றுக்கொள்ள இருக்க. நான் கடந்த வாரம் சொன்னதுதான், ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரே ஒரு திருப்பலி, 6:30 மணி திருப்பலி நடைபெறாது. மாறாக 7:30 மணி திருப்பலி, நற்கருணை பெறுகிற பிள்ளைகளும் அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களுக்கான திருப்பலி. மாலையில நான் உபகாரிகள் தினத்தை வைத்திருக்கும். அன்று நம்முடைய பங்கு சமூகம் வந்து திருப்பலியில கலந்து கொண்டு நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். அவ்வாறு குழந்தைகள் தினம், நலம் நாடுவோர் தினம், உழைப்பாளர் தினம், இறை அழைத்தல் தினம் என்று ஒவ்வொரு தினத்தையும் விதவிதமாக வித்தியாசமான முறையில வழிநடத்த இருக்கிறோம். கடைசியாக 14ஆம் தேதி முத்திரு நாட்கள் நற்கருணை தினம், நற்கருணை பவனி, குடும்பங்களின் தினம். அன்று ஆடம்பர திருபவனியும் தேர்பவனியும், அதை தொடர்ந்து நம்முடைய பங்கு பெருவிழா, அதுக்கு அசன விழாவை கொண்டாடி 3000த்துக்கு மேற்பட்டவருக்கு நாம் உணவளிக்க இருக்கிறோம். அவை நான் சொன்ன மாதிரி இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற ஜெபத்தில் வைக்கணும். இதனால நான் சொன்ன மாதிரி எனக்கு கூட ஒரு மாதிரி மணி 5 மணி ஆச்சு, இருட்டின் வருது, ஐயோ மக்கள்லாம் வருவாங்களே, சாப்பாடுலாம் போகணுமே, என்ன பண்ண போகிறோம் அந்தோனியாரே அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன் மனசுக்குள்ள, இந்த பூசை தொடங்கும்போது மழை நின்றுடும் அப்படி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி பூசை தொடங்கும்போது கை தட்டலான்னு நினைக்கிறேன். அந்தோனியார் எவ்வளோ வல்லமையானவர். அவரை சொல்லிட்டு இந்த பசங்க எப்பரா சாப்பாடு, அதை கவலைப்படாதீங்க, அங்கே பார்த்தா தண்ணிலாம் காய்ந்து விட்டது. ஆவே
பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற அத்தனையும் அவருக்கு தெரியும். ஆகவே என்ன இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், நம்ம சில நேரங்கள் இந்த வானிலை அறிக்கை நம்மளால் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்முடைய பாதுகாப்பு நம்மளோட உடனிருந்து இந்த திருவிழா எந்த விதமான இயற்கை சீற்ற இடைப்பாடுகள் தொல்லைகள் இல்லாமல் ஆசீர்வாதமான விதத்தில் வந்து சேர்க்கிற அத்தனை பேரும் இங்கிருந்து அந்தோனியிடமிருந்து நிறைய வல்லமைகளை ஆசிரியர் புதுமையை பெற்று செல்லும் ஜபத்தில் வைங்க. ரெண்டாவது சொன்ன மாதிரி இந்த பங்கு நம்முடைய பங்கு வித்தியாசமான பங்கு. நம்முடைய சென்னை மயிலை மறைமாதத்தில் ஒரு 140க்கும் மேற்பட்ட பங்கு இருக்கு. எந்த பங்குலையும் நடைபெறாத ஒரு விஷயம் நமது பங்கில் நடந்து கொண்டு இருக்கு. அது வந்து அசன விழா. ஓராண்டு ஈரான பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது. 1000 2000 பேருக்கு 3000 4000 பேருக்கு நம்ம வந்து இங்க இந்த உணவை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய பங்கு பேரை துணை தர சொல்லணுங்க. எப்படின்னா எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஃபாதர் அந்தோனியார் பார்த்துப்பார். ஃபாதர் கவலைப்படாதீங்க, அந்தோனியார் பார்த்துப்பார். இப்படிதான் சொல்லி ஒவ்வொரு ஆண்டும், ஏன்னா நிறைய செலவு உங்களுக்கு தெரியும், ஒரு 3000 பேருக்கு ஒரு 500 கிலோ கறி இது மாதிரிலாம் போட்டு நிறைய சாப்பாடுலாம் போட்டு அவளை உபசரிப்பது, விருந்து, அன்பின் விருந்து கொடுக்கணும்னா எப்படி? இது பங்கு மக்கள் ஆகிய நீங்கள் பல நல்ல உள்ளங்கள் இதற்காக உதவி கொண்டிருக்கா, தாராளமாக உதவி செய்கிறார். உங்களுக்கு தாராள உள்ளம் தான் இதை வந்து நடத்தி கொண்டு. பங்கு சாமியா நான் இல்லை, பங்கு பணம் இல்லை, மாறாங்களுடைய தாராள உள்ளம். ஆகவே நான் சொன்ன மாதிரி நல்ல பல உள்ளங்கள் அரிசி கொடுப்பது, அல்லது நான் சொன்ன கறி அல்லது தேங்காய், நிறைய லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன், எண்ணெய், இப்படியான தேவையான பொருட்கள், காய்கறிகள் என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அவை இதை நீங்கள் தாங்குவீர், எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்வேன், தாராளமாக கொடுக்கணும். அந்தோனியார் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் பெருசாக இவ்வளோதான் கொடுக்கணும்லாம் இல்லை. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரிய சிறிது. நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தாலும் மனமு வந்து கொடுங்க, அது கடவுள் 1000 ரூபாய் மாற்றி கொடுப்பா. எனவே மீண்டுமாக வெளியில் நம்முடைய குழுவினர் இருக்காங்க. நான் வந்து இதை வெளியில் வந்திருக்க பங்கு மக்களுக்காக அறிவிப்பு. உடைய தாராள உள்ளத்தை இந்த அசன விழாவிற்கும் திருவிழாவுக்கும் நன்கொடை புத்தகத்திற்கு நோட்டீஸ் இருக்கிறது. அவ்விடம் நீங்கள் வாங்கி ஒவ்வொரு பைசாவுக்கும் நம்ம ரிசீட் கொடுப்போம். எனவே அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தில் தாங்குங்கள். தொடர்ந்து உங்களுடைய நான் சொன்ன திருவிழாவின் 10 நாட்களும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். நடைபெற அத்தனை நிகழும் நீங்கள் முழுமையாய் பங்கேறுங்கள். வழிபாடுகளை வழிநடத்துகிற நம்முடைய அன்பிங்கள் பொறுப்பாளர்கள் இதற்கான தயாரிப்புகளில் முழுமையாய் பங்கேறுங்கள். முடிந்த அளவுக்கு உங்கள் நன்கொடைகளை கொடுத்து இந்த திருவிழா கோலாகலமான விழாவாக, அர்த்தமுள்ள விழாவாக, ஆசீர்வாதம் என்னும் விழாவாக நடைபெற உதவி செய்யுங்களை அன்போடு அழைக்கிறோம். வெளியில் 3 இடங்களில் இந்த உணவு ஏற்பாடு செய்யும். 1 இந்த வேப்பமரம் பக்கத்தில் 1, 2 இந்த கோயிலுக்கு பின்னாடி, 3 வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிறைய சாப்பாடு இருக்குது. தயவு செய்து அனைவருமாக இருந்து இந்த உணவை, நேர்ச்சி உணவிலே பங்கேற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்போது தந்தை அவர்கள் எண்ணெயை மந்திரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்த வழிகாட்டும் உருவழமூட்டி என்னை தேற்றும். என்னை கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேராலும் நன்றி துதி கூறி பதினேன் என் இறைவா. உத்தத்திர உள்ளபடி என்னை நடத்தும்.
பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.